வணக்கம் இந்தியா. இந்த சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு ஒரு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 வாரங்களாக சந்தைகள் நன்கு இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மெயினாக அந்த ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய Q2 ஏர்னிங்ஸ், தென் FII பையிங் திருப்பி சந்தைகளில் வந்திருப்பது ஒரு கீ ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். மேலும் சில முக்கிய காரணங்களை பார்க்கும் பொழுது இண்டோ யூஎஸ் ட்ரேட் டாக் இருக்கு இல்லையா, அது ஒரு பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. தென் Q2 ஏர்னிங்ஸ் ஃப்ரம் மேஜர் கம்பெனிஸினுடைய இன்புட் நன்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு. மூன்றாவது, ருபி ஸ்டேபிளாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியதாக ஆகியிருப்பதனால் சந்தைகள் இந்த லெவலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஓகேயா? இப்போ இந்த ப்ராட் பேஸ்ட் ரெக்கவரியை பார்க்கும் பொழுது மார்க்கெட் ஃபர்தர் ரெக்கவரி இருக்கக்கூடும், அப்படியா இல்லையா என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். மேலும் திங்கட்கிழமை அன்னைக்கு சவுத் இந்தியாவில் நமக்கு தீபாவளி, பட் RBI ஒர்க்கிங் ஆகிறதுனால திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நார்த் இந்தியாவில் தீபாவளி, அதனால் ட்ரேடிங் டயத்தை என்ன பண்ணிட்டாங்க, எப்பொழுதும் ஈவினிங் இருக்கும் இல்லையா, அதை 1:45 2:45 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1:45 PM to 2:45 PM. தென் புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ அதனால் வரும் வாரம் எப்படின்னா ஒரு ட்ரெங்கேட்டட் வீக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எஃபெக்டிவாக நாளை தினம் கூட ரொம்ப பெரிய மார்க்கெட்டில் ஆக்டிவிட்டி இருக்காது. 2.5 நாட்கள் தான் எஃபெக்டிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் நண்பர்களே, நீங்கள் நாளைக்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வியாழன் வெள்ளிக்கிழமை தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேரும். அதுவும் மியூச்சுவல் ஃபண்டுனா ஒரு வாரம் ஆகிடும். ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் பிளான் பண்ணிங்க. ஓகே, நாம் இப்பொழுது சந்தைகளில் ஒரு 5 முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். வரும் வாரத்திற்கு பார்த்தோம்னாக்க, ஒன்று முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த நியூஸ் ஃப்ளோ ஆன் US அண்ட் சைனா, அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும் வரும் நாட்களில். அது மாதிரி நம்மளுடைய ட்ரேட் டீல் பிட்வீன் இந்தியா அண்ட் US, அதுவும் ஒரு 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 பெரிய விஷயமாக இருக்கக்கூடும். ஸோ இது ரெண்டுமே ஃபேவரபுளாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நமது சந்தைகள் மேலும் ஒரு புதிய ரெக்கார்டை, புதிய உச்சத்தை தொடருக்குண்டான முயற்சிகளை ஈஸியாக செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இரண்டாவது, நம்மளுடைய காலாண்டு ஏர்னிங்ஸ், Q2 ஏர்னிங்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெளிவந்துள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ICICI, HDFC பேங்க், இவை எல்லாமே ஒரு செட் டு ஒரு பெட்டர் டோன்னு சொல்லலாம், நன்கு இருக்கிறது. அதாவது இன் லைன் வித் த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு ஸ்டாக் அண்ட் செக்டார் ஸ்பெசிஃபிக்கை சந்தைகளில் ட்ரிகர் ஆகக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் சந்தைகளில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு பெட்டர் ஆக்டிவிட்டி வரக்கூடும் லார்ஜ் கேப்பில். மூன்றாவது, FII ட்ரெண்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் திடீர்னு பையிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் நம்மளுடைய FY26 ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8% இருக்கக்கூடும் என்ற ஒரு புதிய ஒரு திருப்பத்திலே அவர்கள் நம்ம சந்தைகளில் வாங்க ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நான்காவது, நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு, அந்த மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது போன வாரத்தில் ஒரு 6 பைசா லோவர் ஆகி 88 ரூபாய் 2 பைசாவாக இருக்கிறது. RBI ஒரு ஸ்டெப்பிங் அவுட், அவங்களுடைய டெசிஷனில் நிறைய வாங்கி நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ மேலும் FII வாங்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மதிப்பு ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஐந்தாவதாக, யூஎஸ்னுடைய CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா, இது என்னத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்களுடைய ஃபெட் ரேட் கட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதுங்க. ஸோ அதனால் இந்த வரக்கூடிய ரேட் கட், அக்டோபர் 25, 26 வரக்கூடிய ரேட் கட் இது ஒரு பெரிய காரணியாக இருக்கக்கூடும் என்று அமெரிக்காவிலே பேசப்படுகிறது. மேலும் நம்மளுடைய க்ரூட் ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்க 6 மாதத்தினுடைய லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நியூஸ் மார்க்கெட்டில் இப்போ ஃப்ளோ ஆகி கொண்டு இருக்கிறது. மேலும் தங்கம் வெள்ளி பார்த்தோம்னா இந்த தனீந்திராஸ் அப்படிம்பாங்க, தீபாவளிக்கு முதல் நாள்.
ஸோ நமக்கு முதல் நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவாக போனாலும் ஸோ வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்லையும் பார்த்தீங்கன்னாக்க சற்று முன் கிடைத்த தகவல் படி 1,00,000 கோடி ரூபாய் வரலையும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்கிறது. அதனால் இதுவும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நியூஸ் சொல்லலாம். அதுபோல் இந்த தீபாவளிக்கு பாசிட்டிவ் செக்டார்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். சென்டிமெண்ட்டாக பாசிட்டிவ் செக்டார்ஸ்னு பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல், தென் கன்சூமர் டியூரபிள்ஸ், தென் பவர் செக்டார், ஃபார்மாசூட்டிகல்ஸ், தென் ஃபினான்ஷியல்ஸ், டிஃபென்ஸ், தென் மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் வந்து நன்கு இருக்கும். மேலும் ஐடி துறையை பார்த்தவரையும் பார்த்தோன்னா ஒரு எமர்ஜிங் ஒரு கான்ட்ரரிங் துறையாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் நாம் நார்மலாக ஒரே ஒரு பீக் தீபாவளிக்கு சொல்லுவோம். தீபாவளிக்காக சாம்வா 2082 தீபாவளிக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் வாங்கலாம். மேலும் 3வது வாரமாக நிஃப்டி வந்து ஒரு ஹையர் ஹையில் இருப்பதனால சப்போர்ட்னு பார்த்தோன்னா நிஃப்டிக்கு 25,600ம், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 26,000 அப்படிங்கிற புள்ளிகளை தொழக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அதுவும் ஒரு புல்லிஷ் டோனில் இருக்கிறதுனால 57,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் 58,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கக்கூடும். எல்லோருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு பிறகு சந்தைகள் வந்து எல்லோருக்கும் நல்ல ஏற்றத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.